நீங்கள் டைம் ட்ராவலை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும். அதர் லாங்குவேஜ்லாம் நமக்கு செட் ஆகாது பாஸ். இதில் என்ன போட்டிருக்குன்னு சுருக்கமாக நீங்களே சொல்லுங்களேன். ஓகே, நான் நம்ம இப்போ 2015 இருக்கோம், ரைட்? இங்கேருந்து நாம் வாழ்ந்து முடிஞ்ச காலத்துக்கும் இல்லை இனிமே வாழப்போகிற காலத்துக்கும் போகிறது பேர் தான் டைம் ட்ராவல். காலத்தை கடந்து பயணம் செய்வது. என்ன புரிஞ்சுதா? அப்போ நம்ம அந்த காயினை புதைச்சி எடுத்தது கூட இப்படி தானே? கரெக்ட். அப்படின்னா இந்த மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நடந்த எந்த சம்பவத்தை வேணால் திரும்பி போய் பார்க்க முடியுமா? பார்க்க மட்டும் இல்லை, மாற்ற கூட முடியும். சூப்பராக இருக்கே பாஸ். ஆனால் அப்படி ஏதாவது சம்பவத்தை மாற்றினா நம்ம கரண்ட் லைஃபே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சேஞ்சஸ் நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம். புரியலையே பாஸ், அது எப்படி நம்ம லைஃப் நமக்கே தெரியாம மாறும்? உட்காருங்க. உட்கார. நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் பாஸ், ஒன் சைட். நான் அவரை கேட்டேன். அவங்கள ஃபர்ஸ்ட் எங்கே மீட் பண்ணீங்க? பார்க்கில். அம்மா சாப்பிடுங்கம்மா, வெறும் வயிற்றோடு இருக்கீங்க. தம்பி வந்துடுவாருமா, சாப்பிடுங்க. அருமை. ஏம்மா சோகமாக இருப்பேன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்க? கும்பிடுற சாமி என்ன கைவிடலையா? சாப்பிடுப்பா சாப்பிடு. படுபாவி பசங்க எத்தனை நாள் பட்டினி போட்டாங்களோ. இந்தா இது வச்சுக்க. இந்தா இந்தா இது சாப்பிடு. இந்தா சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு. அம்மா கோலா உண்டா? ஆமாம்ல, எங்கடி கோலா உண்டா? சாப்பிடுப்பா, எடுத்துகிட்டு வரேன். சாப்பிடு. என்னங்க சாப்பிட்றீங்களா? தட்டை தேடி நம்ம சாப்பிடலாம். தலைவர் வீட்டுக்கு போறா. 4 நாட்களுக்கு முன் கடத்தப்பட்ட அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டார். தன் மகனை மீட்பதற்கு எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்தார் அமைச்சர் ஞானோதயம். ஆனால் குற்றவாளிகள் பிடிபடாமல் அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டுள்ளதால் அவரை பிணைத்தொகை கொடுத்து மீட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் நிலவுகிறது. இது குறித்து அமைச்சர் ஞானோதயம் செய்தியாளர்களிடம், பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன அடிதான். உன்னை காப்பாத்துறதுக்காக என் பேர் விலை போயிடுச்சுடா, விலை போயிடுச்சு. யாரும் பிறக்கும்போது ரவுடியாக பிறக்கிறதில்ல. சொல்லு பாண்டியா. சந்திரா எங்க இருக்க? சுவிட்சர்லாண்டில் சாங் ஷூட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படி நல்லா பேசுற? ஒன்றும் இல்லை, காலைல நியூஸ் பேப்பரில் இந்தியாவோட டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் என் பேர் இல்லை. அதான் கொஞ்சம் அப்செட். ஷோ ஏன்பா, போன வருஷம் எனக்கு கூட பத்ம பூஷன் அவார்டு கொடுக்கல, நான் என்ன டல்லாவா பேசுறேன்? சரி, ஒரு முக்கியமான விஷயம், நேரா டீ கடைக்கு வா. யோ என்னன்னு ஃபோன்லேயே சொல்லியா? முக்கியமான விஷயப்பா, டீ கடைக்கு வாப்பா. சரி இரு வரேன். உமா நீயா? பயந்துட்டியா? பின்ன ஒரு நிமிஷம் உங்க அம்மா தான் மேக்கப் இல்லாம வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஓய் இரு உன்ன. அம்மா சந்திரனை பாரு என்ன சொல்றானே. உங்க அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரி என்ன இதெல்லாம்? காலேஜ்ல ஒரு ப்ரோகிராம். அதுக்கு வீட்டுக்கு வரும்போது அழைச்சிட்டு வரலாம்ல, இப்படியே ரோட்ல வந்த? என் ஃப்ரெண்ட்ஸ் பெட் கட்டினாங்கப்பா. என்ன? ரோட்ல இப்படியே நடந்து போகணும்னு 500 ரூபாய். ஓ, அதுக்குள்ள இது Facebookல வந்து ஏகப்பட்ட லைக்ஸ் தெரியுமா? இப்பதான் அந்த வெள்ளை புள்ளி வச்சு நாரடிச்சானுங்க, அதுக்குள்ள இந்த புள்ளியா? நீ ஒரு Facebook அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்ல. முதல்ல 4 காசு சம்பாரிச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், அப்புறம் இந்த டீ கடை அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றேன், அப்புறம் பார்க்கலாம். சரி நான் வரேன்.
டாக்டர் சார். வாஜகா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெளியே கிளம்பிட்டீங்களா சார்? இல்லை, வெல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சார்? சொல்டா என்ன? உங்களை பார்க்க தான். நானே வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்ருக்கேன். நீ என்கிட்ட வந்து ஹீரோ சான்ஸ் கேட்டுட்ருக்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு படம் கிடச்சிரும். அப்போ மட்டும் என்ன மறந்துடாதீங்க சார். நடந்ததுன்னா பார்க்கலாம். பாய் சார். நீங்கள் சொன்னீங்க டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறேன் சார். அப்படியே நடிக்கவும் கற்றுக்கோடா. சரி சார். ஜோசியம் பார்க்குறேன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியறான். நீ என்ன உருப்பட வாப்பா? நானா அவனை கூட்டிட்டு சுத்துறேன். எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாமா. நீ வேலைக்கு போறத கெடுக்கிறதே அவன் தான்டா. இந்த வரேன் பாரு. சிக்கன் செய்யற அன்னைக்கு கரெக்டா மூக்கு வெறுத்த மாதிரி வந்து நிக்கிறான். ஆமாண்டா, ரொம்ப தப்பான டைம் தான் வந்துருன்னு நினைக்கிறேன். வேணா பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் திங்கிற சோத்துல நான் விஷத்தை வைக்கல, அப்பதாண்டா அவனுக்கு புத்தி வரும். அதான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. மச்சி, சாப்பிட்டு போயிடலாமா? புலி வாப்பா, உட்காரு, சாப்பிட்டு போயிடலாம். அம்மா அதெல்லாம் வேணாம்மா, எங்களுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும். படா. 5 நிமிஷம் சாப்பிட்றதுக்குள்ள என்ன அவசரம்? புலி, அது அம்மா சும்மா தமாசா சொன்னதுடா. எது? சோத்துல விஷம் வைக்கிறது உங்களுக்கு தமாசு? லேட்டானாலும் பரவாயில்லப்பா, வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு வந்துருங்க. பாத்துடா, மெதுவா, உள்ள எதுவும் உடைச்சிடாதீங்க, பார்த்து விளையாடுங்க. மாமா, நீங்களும் ஐஸ் நம்பர் விளையாடுறீங்களா? ஆமா, அதே விளையாடுறத போ. பா. டேய் வாடா. கண்ணாடி எங்க எடுத்து. குரா. போ போ. வாடா. கரெக்டான டைம் தான். நீங்க தொடடா தலை. A400M ரக விமானங்கள் மட்டுமல்லாமல் சரக்கு விமானங்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன. ரஃபேல் ஜெட் ஃபைட்டர் என்ற போர் விமானம் டேய் புலி, சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போடா. வேண்டாமா, சாப்பிட்டா போயிடுவேனே. நினைச்சாலே எரியுதுடா. அவனுக்கு வயிற்றுல அல்சரமா, அதை சொல்றான். டேய் என்னடா அது? குடு. ஏன் கண்ணாடிதான் உனக்கு எப்படிடா கிடைச்சது? அது உள்ள இருந்ததுமா. டேய், ஒரு மாசமா நான் வீடு முழுக்க தேடி கிடைக்காது, உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அது புலி வெட்டி சுத்துற அருள். வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சோம். டேய், இங்க இருந்து ஐடெக்ஸ் மை எடுத்துன்னு போனது நீதானே? ஆமா, வெத்தலைக்கு என்னடா பண்ண? என்னம்மா, என்ன பேச வைக்கிறீங்களா? இங்க பாருடா, இந்த சித்தர் வேலையெல்லாம் வெளியில வச்சுக்க. உருப்படியா ஒரு வேலையை செஞ்சு பொழைக்கிறத விட்டுட்டு இப்படி வெட்டியா? நாலுல இருந்து புதுசா தொழில் பண்றோம். தொழிலா? என்ன தொழில் சார்? அந்த நாள் நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பாதி நேரம் மயக்கத்தில் தான் இருப்பேன். ஓங்கி ஒரு கட்டையால் மண்டையில் அடி விழும், நான் மயங்கிடுவேன். சாப்பாடு கூட போடல சார். அப்படியே ஒரு கும் இருட்டு, ஒரு ரூம் அதில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. வெளில கூட்டு வரும்போதெல்லாம் முகமூடி போட்டுருவானுங்க. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோன்னு தோணுது. ஆனால் டவுட்டாக இருக்குது சார். மாடெல்லாம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா. தம்பி, பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? உங்களை முதல்ல கடத்தின கும்பல் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். தம்பி, இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி 6 மணிக்குள்ள கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்துட்டேன், அந்த கருப்பு வண்டி தானே? சரி வை, வந்துட்டேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்னன்னா ஆச்சு? இருமா, பார்ட்டி வந்துட்டு இருக்கு. என்ன இது? கேப்டன் படத்தில் ஒரு விசாரணை சீன் மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்த? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நான் பணத்தோடு எஸ்கேப் ஆனோன்னா நீங்கள் எல்லோரும் போய் எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு என்னை தூக்கி உள்ளே வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் அதை பண்ணல. அதுவும் இல்லாமல் என்னை 2வது வாட்டி கடத்திருக்கீங்க. இப்போ அந்த ஆண்டவனே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டர் பிரம்மா வேறு இருக்கான். அவன்கிட்ட எப்படி தான் தப்பிக்க போகிறீங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். போலீஸ்கிட்ட என்ன சொன்னேன்? மூச்சு கூட விடல. அப்போ பிரம்மா கிட்ட எங்களை பற்றி எதுவுமே சொல்ல? சத்தியமாக சொல்ல. அப்போ பணம் இங்கே என்கிட்ட தான் இருக்குது. நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பிரம்மா கையால் நீங்கள்லாம் சாகாட்டி பேசினபடியே பாதி கொடுத்துடணும்னு.
சரி, அப்போ எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, உன்னை விட்டுரும். என்ன சத்தியம்? போலீஸ்க்கு எங்களை பற்றி எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம். எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். கிளம்பலாம். கிளம்பலாமா? ம். இப்படியே வா. ஆமாம். முகமுடிலாம் போடல, நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, பார்த்து. மா சொல்லுமா. என்னப்பா பண்ற? ஃப்ளைட் ஓடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் வேணா அப்புறமா கூப்பிட்டுமா? மா நான் என்ன சொல்ல நம்பிடுவியா? என்ன விஷயம் சொல்லுமா. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு காலையில சென்னையில அங்க ஒரு குபேர் ஜாலி போஸ்டர் முளைச்சிருக்கு. வழக்கமா இந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் நேர்ல அத பண்ணுவேன் இத பண்ணுவேன்னு சொல்வாங்களே தவிர இப்படி பப்ளிக்கா போஸ்டர் அடிச்சு ஒட்ட மாட்டாங்க. இவர் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பார்ட்டி நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான ப்ரோகிராம் மாட்ட போகுது. ஜி ஒரு கஸ்டமர் வராங்க ஜி. வாங்க மேடம் வாங்க. அப்போது உங்கள் செயின் காலையில் 9 மணிக்கு நெல்சன் மாணிக்கம் ரோடு கிட்ட வரும்போது தொலைஞ்சு போயிடுச்சு, சரியா? அதத்தானே சாமி நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். என்ன பண்ணுறான்? டேய் அவன் சரியான ஃப்ராட்ரா. கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான ப்ரோகிராம் மாட்ட போகுது. அவரோட விஞ்ஞான ஜோதிட நிலையத்துக்கு இப்ப போக போறேன். அங்க போயிட்டு என் செயின் கார்னர்ல நிக்க போறேன். அவர் எப்படி பல்ப வாங்கிட்டு முடிக்கிறாருங்கிறதா கிளைமேக்ஸ். செயின் உன்னோட செயின் கிடச்சாச்சு. எங்க இருக்கு சாமி? உன்னோட ஹேண்ட்பேக்கோட ஃப்ரண்ட் சிப்பில். பிரியமான பிரியம் டிவி நேயர்களுக்கு புலிவெட்டி சித்தரின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதாக. என்னையும் புலிவெட்டி சித்தரையும் அவருடைய விஞ்ஞான திருஷ்டியும் பரிசோதிக்க வந்திருக்கும் இந்த பெண்ணோட செயின் காணாம போனதாக சொன்னதே பொய். கருணாக பாம்போட புத்தையே சல்லடை போட்டு செழிக்கிற விஞ்ஞான சக்திக்கு கைப்பையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? இந்த பொண்ணுக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பொருளெல்லாம் தொலைச்சி தேடிட்டு இருப்பீங்க. அதை இந்த புலிவெட்டி சித்தர் அருளால் கண்டுபிடிச்சு தர நான் இருக்கேன். நம்பினோர் கைவிடப்படார். அமேசிங். நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது ஒண்ணு. கண்டிப்பா இவர்கிட்ட ஏதோ ஒரு அதீத சக்தி இருக்கு. அதுவும் இந்த செப்பு தகடுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாதாரண தகடு இல்ல, புலிவெட்டி சித்தரே கைப்பட எழுதிய முக்காலத்தையும் உணர்த்தும் எந்திரம். இந்த இடம் எங்கப்பா இருக்கு? செருப்பை கீழே விட்டுருங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. தம்பி பேர் சொல்லுங்க. அருமை பிரகாசம். தாப்பனார் பேர்? ஞானோதயம். போன மாதம் அக்டோபர் 25 நீங்கள் கடத்தப்பட்டீரா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, வாயால் சொல்லணும். ஆமாம் சார். எத்தனை பேர் கடத்தினாங்க? 4 பேர். போன மாதம் அக்டோபர் 25 இதோ இந்த தாஸ், பகலவன், சேகர், கேசவன்கிற 4 பேர் தானே கடத்தினாங்க உன்னைய? இல்லை சார், இவங்க இல்லை சார். இவங்களாம் இல்லை சார். தம்பி பயப்படாத, பயப்படாத, இன்னொரு வாட்டி நல்லா பாரு. இந்த 4 பேர் தானே? இல்லை சார். இல்லைப்பா, நல்லா பாரு, இந்த 4 பேர் தான் சரணம் அடைஞ்சிருக்காங்க. இல்லை சார், இவங்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை. இல்லையா? அது வந்து இவரான இந்த என்ன புட்டுக்குச்சா? என்ன ஓய் உனக்கு ராசியே இல்லைங்க. இங்கே எழுத்து போடு. இதுக்கு சார் போடு.
தெரியலையே. சரி வச்சிரு. சார் அந்த 4 பேத்தையும் வண்டியில் ஏற்றிட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா நடக்குது? வேலை வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. நம்ம எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம்ல. கையெழுத்து போட்டில்ல, அதான் ரிலீஸ். நம்மளை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுங்கிறத தான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அப்படி சொன்னேன். அப்புறம் குற்றவாளியாக இருந்தால் தானே என்கவுண்டர் பண்ண முடியாது. நிரபராஜ் தானே, என்ன வேணால் பண்ணலாம். கொஞ்சம் கோவப்படாத பொறுமையா இருங்க, வந்ததும் பேசிக்கலாம். என்னங்க என்னங்க அது? விட்டுடுங்க அவனை. என்னங்க ஏதுடா அந்த பணம்? ஏது ஏதுன்னு கேட்கறல பதில் சொல்லு. ஏய் எங்கடா ஓடுற? எவ்வளவு பெரிய திருட்டு. அம்மா அம்மா என்னங்க விடுங்க அவனை. ஓடி விடுங்க நீங்க. ஓடி. ஏய் யோ நித்தியா, உனக்கு தான் சம்பாதிக்க துப்பு இல்ல, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்னடி சொன்ன நீ? ஏய் கதவு திறடா. ஏய் ஏய் கதவு திற. திறடா. ஏய் ஏய் திறடா. காசி அடிக்கிறேனே உன்னை உள்ள தள்ளடா. சரியா திறடா கதவை. மரியாதை போய். ஏய் திறக்க போறியா இல்லையா? உள்ள வந்தா கொன்னிய போடுவோம். ஏய் ஏய் கர்ப்பா. ஏய் கர்ப்பா. கர்ப்பா எடுத்து விட. ஒழுங்கா வந்து போலீஸ்ல சென்ட் ஆயிடு. சொல்றத கேளு. ஏய் நீ தப்பிக்க முடியாது. ஒழுங்கா திறக்க போறியா இல்லையா? உள்ள தள்ளடா. சரியா வரும். ஏய் திறடா கதவை. உள்ள கேளு. ஏய் கதவு திறடா. ஏய் அருமைது தப்பான முடிவுக்கு போயிடாத. வாய் போடு. நீ தான் கட்டறக்க. ஏய் ஏய் வாடா. போடா. போடா கதவை. போடா கதவை. சரியா வருவ. கட்சி காசு அடிக்கிறீங்க. டேய் அவன் எங்கே தப்பிச்சு போயிடாம பாத்துக்கடா. என்ன வண்டியா கட்சி ஆபீஸுக்கு